தசம எண்களின் கூட்டல். அதில் 4.73245 4.73245ஐயும் 4.23ஐயும் எப்படி கூட்டுறது என்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தசம கூட்டலில் இதை எப்படி கூட்டுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்படியான கணக்கு செய்து பார்த்துட்டு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ இந்த கணக்கு செய்கிறது அப்படின்னு செய்து பார்ப்போம். தசம கூட்டல் கழித்தல் செய்யும்போது தசத்துக்கு நேர தசம் போடணும். இப்படி நிறைய கணக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. தசத்துக்கு நேர கட்டாயம் தசம் போட்டு தான் கூட்டல் கழித்தல் செய்யணும். இது தசத்துக்கு நேரம் இருக்குது, இல்லாட்டிக்கு தசத்துக்கு நேரம் போட்டு தான் கூட்ட வலிக்கிறோம் கழிக்க வலிக்கிறோம். இது கூட்டலினுடைய தசத்துக்கு நேரமும் இருக்குது. அப்போ நேரடியாக கூட்ட வேண்டியால் நேரம் இருக்கிறத கூட்டி கூட்டி எழுத வேண்டியா. 5 3 கூட்டினா 6, 1 3 கூட்டினா 4, 4 4 கூட்டினா 8, 2 2 கூட்டினா 4, 3 3 கூட்டினா 6. தசத்துக்கு நேர தசம் போடணும். தசத்துக்கு நேர தசம் வச்சு தான் கூட்டணும் கழிக்கணும். அதே நேரம் வர்ற விடைக்கும் தசத்துக்கு நேர தசம் போடணும். 7ஓட பூஜ்ஜியத்தை கூட்டினா 7. அதே மாதிரி தான் இதுக்கும் செய்ய போகிறோம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைண்டா தசத்துக்கு நேர தசம் போட்டு இல்லை, இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா தசத்துக்கு நேர தசம் போடுவோம். முதல்ல தசத்துக்கு நேர தசம் போட்டு கூட்டுறோம். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், தசத்துக்கு நேரம் முதல்ல தசம் எழுதுவோம். 3.33213 4 தசத்துக்கு நேர தசம் போடணுடைய 4 வந்து 3க்கு நேரம் வந்துட்டு 4 வந்து 3க்கு நேரம் வந்துட்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, 4 வந்து 3க்கு நேரம் வந்துட்டு 5 5 4 3 பின்னுக்கு ஒரு இலக்கம் இல்லாமல் போகுது. இப்போ இதை கூட்டி விட்டால் அதுதான் எங்களுக்குரிய விடை. இப்போ 3க்கு நேரம் ஒரு இலக்கம் இல்லாத அப்படியே வருது. 1ஓட 3 கூட்டினா 4, 2ஓட 4 கூட்டினா 6, 3ஓட 5 கூட்டினா 8, 3ஓட 5 கூட்டினா 8. தசத்துக்கு நேர தசம் போடணும் முக்கியம் 7. 7.886443 விடை வருது. இதை தசத்துக்கு நேர எழுதித்தான் நாங்கள் எழுதணும். விடை வந்து 7.886443. இதுதான் இதுக்குரிய விடை. வேண்டாம் இவ்வளத்தையும் நாங்கள் திருப்பி அழிச்சு போட்டு தசத்துக்கு நேர போட்டு எழுதுவோம். இவ்வளத்தையும் தசத்துக்கு நேர போட்டு எழுத வேண்டாம். தசத்துக்கு நேர போட்டு எழுதினோம்னா கூட்டுறது இலகுவாக இருக்குது. 4.5543 இப்படி போட்டு கூட்டினா சரியாக இருக்குது. இதே மாதிரி தான் இந்த கணக்கும் செய்ய போகிறோம். அதுக்காண்டி தான் மேலே உதாரணம் பார்த்து நாங்கள் இந்த 2 கணக்கும் இதே மாதிரி தான் செய்ய போகிறோம். நாங்கள் இப்போ இந்த 2 கணக்கு பார்க்குறதுக்கு முதல்ல இந்த கணக்கை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல இந்த கணக்கை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பிறகு இதை பார்ப்போம். இதுக்கும் அதே மாதிரி தான் இதை அடித்து போட்டு இவ்வளத்தையும் அடித்து போட்டு தசத்துக்கு நேரம் போட்டு எழுத போகிறோம். 3.233 இந்த கணக்கு செய்கிறதுக்கு தசத்துக்கு நேரம் முதல்ல போடணும். 3.233 அவ்வளத்தையும் தசத்துக்கு நேரம் போடுவோம். தசத்துக்கு நேரம் தசத்தை போட்டு 3.233. இப்போ கூட்டினோம்னா 1க்கு நேரம் ஒன்றுமே இல்லை. அப்போ அதை அப்படி இறக்கலாம். 4க்கு நேரம் ஒன்றுமே இல்லை, அப்படி இறக்கலாம். கூட்டல் அப்படியா கூட்டி அப்படி இறக்குறோம். 2 3 கூட்டினா 5, 3 3 கூட்டினா 6, 5 2 கூட்டினா 7, 7 3 கூட்டினா தசத்துக்கு நேரம் தசத்தை போட்டு 10. 10.7651 இதுதான் இதுக்குரிய விடை. முக்கியம் தசத்துக்கு நேரம் தசம் போகணும். இதே மாதிரி நிறைய கணக்கு பார்த்தபடியாக எங்களுக்கு இலகுவாக இருக்குது. விடை வந்து 10.7651. தசத்துக்கு நேரம் தசம் போட்டு கூட்டுறது மட்டும்தான் முக்கியம். அதே மாதிரி இந்த கணக்கும் தசத்துக்கு நேரம் தசம் போடணும். இதை கூட்டினோம்னா தசத்துக்கு நேர தசத்தை போட்டு கூட்டுவோம். 4.23 அதை முதல்ல தசத்துக்கு நேரம் போடுவோம். தசத்துக்கு நேர தசம் 4.23. இப்போ கூட்டு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல தசத்துக்கு நேர தசம் போடுறதா முக்கியமானது. இப்போ எல்லாருக்குமே கூட்டி எழுத தெரியும். இப்போ கூட்டி எழுதி விட்டால் சரி. 5க்கு நேரம் ஒன்றும் இல்லை. அப்போ 5 போடலாம், 4 போடலாம், 2 போடலாம். 3 கூட்டினா 6, 7 2 கூட்டினா 9. முக்கியம் தசத்துக்கு நேர தசத்தை போட்டு 4 4 கூட்டினா 8. முக்கியமானது தசத்துக்கு நேர தசம் போடணும். தசத்துக்கு நேர தசம் போட்டால் தான் தசம கூட்டலோ கழித்தலோ செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். எத்தனை இலக்கம் வந்தால் 5 இலக்கம் வந்தாலும் 10 இலக்கம் வந்தாலும் தசத்துக்கு நேர தசத்தை போட்டு அவ்வளத்தையும் கூட்டி விடணும். அதுதான் இங்கேயும் செய்யணும். எத்தனை இலக்கம் வந்தாலும் தசத்துக்கு நேர தசம் இருக்கணும். மேல் கணக்கும் அதே மாதிரி தான் தசத்துக்கு நேர தசம் இருக்கும். கட்டாயம் தசத்துக்கு நேர தசம் போட்டு தான் கூட்டல் கழித்தல் செய்யணும். பெருக்கல் வகுத்தலுக்கு அப்படி இல்லை. பெருக்கல் வகுத்தல் ஏற்கனவே நான் செய்துட்டோம். அதை வேணும்னா பார்த்துக்கொள்ளுங்க. இதை பயன்படுத்தி இந்த கணக்குக்கு என்ன விட வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். விட வந்து 13.73333 வருமா
அல்லது 9.2338 வருமா? முதலாவது விட வருமா ரெண்டாவது விட வருமானதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இது ரெண்டாவது விட, இது முதலாவது விட, இந்த விட வருமானதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ செய்ததை வச்சு தசத்துக்கு தசம் போட்டால் இலகுவாக கண்டுருவீங்க. இல்லாட்டிக்கு இந்த விட வேற பார்க்கும் எது விடைன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதில் ரெண்டில் எது விடைன்றதை முதலாவது ரெண்டாவது ஆண்டு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் இதே மாதிரி வேறுபட்ட வினாக்கோடு சந்திப்போம். எது சம்மந்தமான வினாவும் என்றாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். முக்கியம் தசத்துக்கு நேரம் தசம் போட்டு கூட்டல் கழித்தல் செய்ய வேணும். தசத்தில் தசம கூட்டல் கழித்தலில் பெருக்கல் வகுத்தலுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். அது பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம சேனலில் இருக்குது. நன்றி.